டிவிக்கு அமைச்சர்கள் இந்த ஒரு மாதத்தில் என்னெல்லாம் அட்ராசிட்டி பண்ணாங்கன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் ஆளாக மின்வெட்டுத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் அட்டேங்கப்பா என்னெல்லாம் கதை சொல்லிட்டு இருந்தாரு. மின்வெட்டுக்கு காரணம் திமுக தான். அந்த தேர்தல் பிரச்சார புத்திலேயே இங்கே வந்து சொல்லிட்டு இருந்தாரு. மக்கள்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. கொந்தளிச்சு சாலை மறியல்லாம் ஈடுபடவும் ஃபியூஸ் கேரியரை திருடிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்லாம் அந்த மாதிரி வீடியோ வருது. அதுவும் எப்படி பகலில் ஃபியூஸ் கேரியரை திருடிட்டு போறாங்க, நைட்டில் கரண்ட் கட் ஆகுது. அதுவும் சென்ட்ரலைஸ்டு ஃபியூஸ் கேரியர் போல இருக்கு. ஒரு இடத்துல போடுங்கன்னா சென்னையில் இருக்க எல்லா இடத்துக்கும் கட் ஆயிரும் போல இருக்கு. ஆக இந்த மின்வெட்டு பிரச்சனையை சரி பண்ண தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறது நல்லா தெரியுது. ஆக இந்த மின்வெட்டு பிரச்சனையை சமாளிக்க முடியாம யார் மேலேயாச்சும் பழி போடணும். முதல்ல திமுக மேல இப்போ ஃபியூஸ் கேரியர் திருட்டு அப்படின்னு மக்களை வந்து மடைமாற்றம் செய்யறதுலே இருக்காரு சிடிஆர் நிர்மல்குமார். ஆட்சிக்கு வந்து ஒரு மாசமே ஆயிருந்தாலும் கூட இதெல்லாம் வந்து நிர்வாக பணி, அன்றாட நிர்வாக பணி, இதெல்லாம் ஸ்மூத்தா நடக்கணும். அதுக்குள்ளேயே ஒரு மாசத்திலேயே மக்கள் வந்து தெருவுக்கு வந்துட்டாங்க. டிவி கேக்கு ஓட்டு போட சொல்லுவியான்னு பிள்ளைகளை போட்டு இப்போ அடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா, இவருக்கு நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு நினப்பு போல இருக்கு. அவர் தான் பேட்டி கொடுக்குறாரு, வேற கட்சியில இருந்து ஒரு ஆளுங்கள்லாம் அவர் தான் கட்சியில் இணைக்கிறாரு. அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஓட்டு போட்ட மக்கள்லாம் சினிமா பைத்தியங்கள், அதனால தான் நமக்கு ஓட்டு போட்டிருக்காங்கிறது அவருடைய பேச்சிலேயே தெரியுது. என்ன சொல்றாருன்னு சொன்னா, பிரக்னானந்தா எவ்வளோ பெரிய சாம்பியன், நார்வே செஸ்ல ஜெயிச்சிருக்காரு. இது வரைக்கும் அங்கே மேக்னஸ் கால்சனை யாருமே ஜெயிச்சதில்லை. அது அவரோட கோட்டை. மேக்னஸ் கால்சன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு செஸ் ரசிகர்களுக்கெல்லாம் தெரியும். இது வரைக்கும் பிறந்த செஸ் விளையாட்டு வீரர்களே மிகப்பெரிய ஜீனியஸ் அவர். அவரை 2 முறை பிரக்னானந்தா ஜெயிச்சு இந்த சாம்பியன் பட்டத்தை ஜெயிச்சுட்டு வர்றாரு. அவரையும் முதலமைச்சர் விஜய் சந்திச்சு செஸ் விளையாடினார். பார்த்தீங்கல்ல. இதை ஆதவ் அர்ஜுனா எப்படி சொல்றாருன்னு சொன்னா, எங்களுக்கே தெரியல, நம்ம சிஎம் விஜய் செஸ் போர்டை வீட்டில இருந்தே கொண்டு வந்துட்டாரு ரகசியமா அப்படிங்கிறாரு. ஒரு சர்ப்ரைஸ் ஆமா. உடனே அங்கே விசில் அடிச்சா குஞ்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா விசில் பறக்குது. ஆனால் அந்த சைடு பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை சந்திச்சுட்டு வந்த உடனே பிரக்னானந்தோட பேட்டி கேட்குறாங்க. எனக்கு அதிகாரிகள் ஃபோன் பண்ணி செஸ் போர்டை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளவு அசிங்கம் பாருங்க, எவ்வளோ கீழ்த்தரமான வேலையெல்லாம் தேவையா? ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்தாச்சு, இனிமேல் ரீல்ஸுக்கு கண்டென்ட் கொடுக்கணும்னு ஒரு அமைச்சருக்கு தேவையா? அதாவது இந்த மாதிரி பேசினாதான் ரசிகர்களுக்கு பிடிக்கும். ரசிகர்கள் சினிமா போதையில் ஓட்டு போட்டு தான் நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கோம், அதனால இவர்களை வந்து இந்த ரசிக போதையிலேயே வச்சிருக்கணும் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனோட பேச்சில் நல்லா தெரியுது. ஐயா, ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போடல, ரசிகர்கள் சொல்லி பெற்றோர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த காலத்தில் எம்ஜிஆர் 10 வருஷம் வந்து ஒரு ரசிக போதையிலேயே வச்சிருந்த மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டை வச்சுக்கலாம்னு நினச்சிங்கன்னா நடக்காது. ஏன்னு சொன்னால் பிள்ளைங்க சொல்லி பெற்றோர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் என்னெல்லாம் செய்றீங்கன்னு பெற்றோர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு இருந்த தமிழகம் இன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு எம்ஜிஆர் 10-13 வருஷம் ரசிக போதையிலே வச்சிருந்தாருன்னு சொன்னா அவருக்கு ஊடகங்கள் உதவுனுச்சு. இன்னைக்கு சமூக ஊடகங்கள் வந்துருச்சு, தனியார் ஒவ்வொருத்தரும் ஊடகம் ஆயிட்டான். நீங்க அதனால எம்ஜிஆர் பாணியிலேயே ரசிக போதையிலேயே வச்சு 10-15 வருஷம் ஓட்டியர்லாம் நினைச்சீங்கன்னா நடக்கவே நடக்காது. டிவி கேக்கு ஓட்டு போட சொன்ன பிள்ளைகளை பெற்றோர்கள் தான் அடிச்சு வெளுக்க போறாங்க. பாத்துக்கங்க. தமிழர்கள் ஒன்றும் இழிச்சாவே கிடையாது. மற்ற மாநிலங்களில் வெளிநாட்டில் வேணா பேசலாம், சினிமா போதையில போட்டாங்கன்னு. 40 to 60 வயசு ஆள்லாம் பிள்ளைய பேச்சை கேட்டு போட்டிருக்கு. நீங்கள் இந்த விசிலடிச்ச குஞ்சுகளுக்காக போய் பேசலாம், அந்த ரசிக போதையை தூண்டுறதுக்காக போய் பேசலாம், சிஎம் விஜய் வீட்டில இருந்தே சர்ப்ரைஸா கொண்டு வந்துட்டாருன்ட்டு. ஆனால் இதை பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நன்கு மெத்தப்படுத்த உங்களுக்கு வாக்களித்த பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ரசிக போதைக்கு எடுத்துக்காட்டு அவருடைய அமைச்சர்களே அவ்வளவு பேர் இருக்காங்க. மீன்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு, அந்த காமெடி நடிகர் ஸ்ரீகாந்த் இப்ப அமைச்சராக இருக்காரு இல்லையா, அவர் சொல்றாரு, அரிது மாநிலராய் பிறத்தல் அரிது, அதுவும் தளபதியின் நண்பனாக பிறத்தல் அரிதினும் அரிது, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம அமைச்சர் பதவிக்கு வந்துட்டா அது ஒரு பொறுப்பான பதவி அப்படிங்கிற உணர்வே கிடையாது. கச்சத்தீவை பத்தி கேள்வி கேட்டாங்க நோ கமெண்ட்ஸ், எதுக்கு எடுத்தாலும் நோ கமெண்ட்ஸ்னு போயிட்டே இருக்காரு. இன்னொரு அமைச்சர் இருக்காரு, லேபர் மினிஸ்டர் போல இருக்கு, அவர்கிட்ட அதிகாரி வந்து புத்தகத்தை வச்சுக்கிட்டு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த அமைச்சர் இப்படியே மேலே பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு லேபர் மினிஸ்டர் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு, அந்த அதிகாரி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. அதை காது கொடுத்து கேட்காம எங்க அந்த போட்டோ அப்படிங்கிறாரு. என்ன சொல்றதுனே தெரியல. இன்னொரு அமைச்சர் மீனவர்கள்ட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த மீனவர் வந்து ஐயா எங்களுக்கு நிறைய உதவி செய்யறேன்னு சொன்னீங்களா, எப்படி செய்வீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்கும்போது, சுறா படம் பார்த்தீங்கல்ல, அதுல மீனவனா நடிச்சிருப்பாரு நம்ம தலைவர், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இன்னொரு பையன் ஸ்கூலுக்கு போறதுக்கு பஸ் சரியா வரல அப்படின்னு சொல்றான். சாப்பிட்டியா பண்ணி, நான் என்ன சாப்பிடலாப்பா அப்படிங்கிறாரு. அதாவது என்னெல்லாம் அட்ராசிட்டி பண்றாங்க அப்படிங்கிறீங்க. திருச்சி திருவேறுமூர் தொகுதியிலிருந்து ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்காங்க டிவி கேக்கு. அவர் சொல்றாரு, குப்பையெல்லாம் பார்க்குறாரு, நிறைய குப்பை இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருக்க முடியாது. 2 ஹில்ஸ் இருக்கு, ஹில்ஸுக்கு நடுவில் பள்ளம் இருக்கு, இதை கொண்டு போய் அப்படியே அதுக்குள்ளே கொட்டிடணும், கொட்டிட்டு மண்ணை போட்டு மூடிட்டா குப்பை மேலாண்மை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு. என்னெல்லாம் சொல்றாங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் இன்னைக்கெல்லாம் படிப்பே வந்துருச்சு, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு படிப்பு வந்துருச்சு, பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் அத்தனை இருக்கு, ரீசைக்கிள் பண்றாங்க, அதுல இருந்து எனர்ஜி தயாரிக்கிறாங்க. அப்படி கொட்டினா எவ்வளவு சுற்றுச்சூழல் மாசு ஏற்படும், இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை.
அடுத்ததாக அமைச்சர் கீர்த்தனா, இவங்களை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. இவங்களே ஒரு ரீல்ஸில் தான் ஃபேமஸ். இவங்கள பற்றியும் ஏகப்பட்ட ரீல்ஸு. அவங்களோட அந்த எம்எல்ஏ சர்டிஃபிகேட்டை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அப்பையிலேருந்தே அவங்க ஃபேமஸ் தான். அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தாமல் ஊனமுற்றவங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் அதுக்கு மன்னிப்பும் கேட்டாங்க. ஆனால் ஒரு பெரிய காரியம் பண்ணாங்க பாருங்க. கோயம்புத்தூர் சூலூரில் ஒரு சிறுமியை கற்பழித்து கொலை பண்ணிட்டாங்க. நீங்கள் ரீல்ஸ் போடும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இப்படி அப்படியெல்லாம் கத்துனீங்களேம்மா, இதுக்கு என்னம்மா சொல்கிறீங்கன்னு கேட்குறதுக்கு இதெல்லாம் இப்போ பேச வேண்டாம். இப்போ நிர்வாகம் சம்மந்தமாக கேள்வியை கேளுங்கன்ட்டு சிரிக்கிறாங்க. சிரிப்பு அடக்கம் முன்னாடி வாயை முடிக்கிறாங்க. அதுக்கு இந்த தற்கொலை பயில்கள்லாம் முட்டு கொடுக்குறான். அவங்களுக்கு எப்போவுமே சிரித்த முகமா, அதனால அப்படி தெரியுதான். சரி, அவங்களுக்கு தான் சிரித்த முகம் அப்படி தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. செங்கோட்டையன்ட்ட போய் கேட்குறாங்க. அவர் இவ்வளோ பெரிய சீனியர் அமைச்சர், அம்மையார் ஜெயலலிதா காலத்திலே அவங்க கிட்ட அமைச்சராக இருந்தவர். சரி, இந்த மாதிரி கத்துக்குட்டி அமைச்சர்கள் தான் அப்படி இருக்காங்க. அவர் பொறுப்பாக பதில் சொல்லணுமா இல்லையா? என்ன கொலை நடக்குது, குற்றம் நடக்குதுங்கிறீங்க, அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கல, உங்கள் வீட்டில் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி இருந்தால் கூட பரவாயில்லைங்க. உங்கள் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டார். நல்ல வேலை, அது பெரிய பிரச்சனை ஆகுன்னு சொல்லி வாயை மூடிட்டார். அதாவது இதான் சர்வாதிகாரம்னு சொல்கிறது, ஃபாசிசம்ங்கிறது. ஃபாசிசமாவது பாயாசமாவதும் சொன்னாங்க இல்லையா, இவங்க தான் அது, அந்த ஃபாசிசம். இன்னைக்கு பாருங்க, இவங்க கட்சி தொண்டர்களே பாருங்க கும்பல் கும்பலாக கிளம்பிட்டானுங்க. எங்கள் தலைவர் ஆய்வு பண்ண சொன்னாருன்னு அப்படியே போகிறான். ஒரு மெடிக்கல் காலேஜில் போய் டீனுக்கிட்ட போய் நாங்கள் தாவேக்காவோட இந்த அணி மருத்துவ அணி ஆய்வு பண்ணுறோன்னு சொல்கிறான். டீனுங்கிறது எவ்வளோ பெரிய சமூக பொறுப்புள்ள ஒரு பதவி. அதெல்லாம் கேவலப்படுத்துகிற மாதிரி இவங்க போய் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று கூட ஒரு அம்மா மருந்தகத்துக்குள்ளே போய் மருந்தெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்குறோன்ட்டு ஒரு 10 பேர் போகிறான். இதாயா ஃபாசிசம்? ஃபாசிசங்கிறது தொண்டர்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துரும், தொண்டர்கள் அவுத்து விட்டுரும், அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுப்போம், அதுதான் ஃபாசிசம். செங்கோட்டையன் போன்ற சீனியர் அமைச்சர்களே அப்படி பேசும்போது நம்ம என்னத்தை சொல்றது சொல்லுங்க. சரி, டிவிக்கே அதாவது தாவேக அமைச்சர்கள் தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா, ஐயுஎம்எல்ல இருந்து ஒரு அமைச்சர் போயிருக்காரு நாகப்பட்டினத்தில் மீட்டிங்கு. அவர் மீட்டிங் கொடுத்துட்டு இருக்கும்போது லைவா கரண்ட் கட்டு. என்னங்க இப்படி ஆச்சுன்னு கேட்டா, நாகப்பட்டினத்தில் காத்து நிறையா வீசுது இல்லை, அதனால பவர் கட் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. ஐயா ஐயுஎம்எல் அமைச்சரே, சத்தியமா அதை எதிர்பார்க்கல. டிவிக்கேக்காரங்க தான் இவ்வளோ காமெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நீங்களுமா இப்படி உங்களை எல்லாம் திமுக மரியாதையா கிட்டத்தட்ட 25 வருஷம் வச்சிருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நீங்க இப்படி எல்லாம் பேசுறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு உண்மையிலேயே. மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கரெக்டா 5 வருஷமும் ஒவ்வொரு வருடமும் ஜூன் 12ஆம் தேதி சாகுபடிக்காக மேட்டூர் அணையில தண்ணி திறந்து விட்டுருந்தார். இப்போ இந்த ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறக்க முடியல. இதெல்லாம் யார்கிட்ட கேட்கறதுனே தெரியல. யாரு விவசாய மந்திரி என்னன்னே தெரியல. மேகதாதுல அணை கட்ட போறதா ஆணித்தரமா அறிவிச்சிருச்சு கர்நாடக அரசு. அதையெல்லாம் எதிர்த்து இந்த விவசாய மந்திரி குரல் கொடுத்தாரான்னு தெரியல. விவசாய மந்திரி என்னதான் குரல் கொடுக்கறது? முதலமைச்சரே இது வரைக்கும் இன்னும் குரல் கொடுக்கல. மக்களே கவலைப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை அது வரைக்கும் சொல்லவே இல்லை. சரி, டிவிக்கு அமைச்சர்கள் ஐயுஎம்எல் அமைச்சர்கள் அப்படி இருக்காங்க. இந்த காங்கிரஸ்காரங்க எங்கன்னா வழக்கம் போல தேட வேண்டியதா இருக்கு. 2 அமைச்சர் பதவிக்காக சொல்லாமல் கொள்ளாம நைட்டோட நைட்டா கூட்டணி விட்டு கூட்டணி தாவி அங்க போன அமைச்சர்கள் ஒன்றும் இது வரைக்கும் உருப்படியாக செஞ்ச மாதிரியே தெரியல. ஒருவேளை பழக்க தோஷம் போல இருக்கு. காங்கிரஸில் அவங்க வந்து ஒரு பன்னியாறுதனத்தோடய இருந்துட்டாங்க. அவங்க பாட்டுக்கு இருந்துருவாங்க. ஏடிஎம்கேல கூட்டணி வச்சா அதிமுககாரன் வேலை பார்த்து ஜெயிக்க வச்சுருவான், திமுகவில் கூட்டணி வச்சா திமுககாரன் வேலை பார்த்து ஜெயிக்க வச்சுருவான். இப்போ டிவிகேக்கு போயிட்டாங்க, டிவிகேக்காரன் வேலை பார்த்து ஜெயிக்க வச்சுருவான்ல. ஐயா, அந்த வேலையை கொடுங்க. இப்போ உங்களுக்கு அமைச்சர் வேலையை கொடுத்துருக்காங்க. என்ன செய்கிறீங்க ஏது செய்கிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஒன்று, அடுத்த தடவை உஷாராயிருவீங்க. சிவகார்த்திகேயன் மாதிரி யாராச்சும் கட்சி ஆரம்பித்தா முதல் ஆளாக போய் சேர்ந்துக்குவீங்க. சரி, எல்லா அமைச்சர்களும் தான் இப்படி இருக்காங்க. முதலமைச்சர் எப்படி இருக்காருன்னு பார்த்தா, முதலாக முதலமைச்சராகி திருச்சிக்கு போறாரு. வாயில நல்லா வருது அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார். அப்புறம் அந்த திட்டம் தான் சொல்லணும், அவர் அப்படி சொன்னாருன்னா சொல்லணும். ஒரு முதலமைச்சர் வாயிலிருந்து வர்றதா? அதாவது இந்த சட்டமன்றம் அந்த ஒரு மாசத்திலேயே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு. கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர், அண்ணா, காமராஜர், அவர்களுக்கு முன்னாடி நீதி கட்சி தலைவர்கள். இன்னைக்கு நம்ம நல்லா சொகுசா இருக்கோம், எல்லாத்துலேயும் ஒரு வைப்பு தேடுறோம். ஒரு தெனாவட்டில் யாரை வேணாலும் நாங்கள் முதலமைச்சராக்குவோம். அது தெனாவட்டா இறக்கமானு தெரியல தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஆனால் அந்த எண்ணமெல்லாம் வர்றதுக்கு காரணம் அன்றைய நீதி கட்சி தலைவர்களும் நீதி கட்சி முதல்வர்களும் தான். அப்படிப்பட்டவர்கள் இருந்த அந்த பொறுப்பான பதவியிலெல்லாம் என்ன சொல்றது சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு வந்த தலையெழுத்தாடாது, சோதனையாடா இது.